ஹாய் செல்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. காட்டுமா இங்க பாருங்க. எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன், காஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு குட்டி டபரால தான் நாங்க இன்னைக்கு செய்ய போறோம். ஆல்ரெடி நாங்க குக்கர்ல பண்ணி பாத்துருப்பீங்க. அது சரி ஓகே, இது டிஃப்ரெண்டா டபரால எப்படி இருக்கும் பிரியாணி, டேஸ்டா இருக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோ. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கா, ஒன்னொன்னா போடும் போது நான் காட்டுறேன். சிக்கனுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சோ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். போட்டுட்டேன். பிரியாணி இலை ஒண்ணு. ஐயோ, எதுவுமே எடுக்கலையா? என்ன வேணும்? இல்ல இல்ல, பட்டை, ஏலக்காய், பட்டை, என்ன வேணும்னா சோம்பு, அது ஓகே. என்ன வேணுமா? இல்ல இல்ல, போதும். ஏலக்காய் ஒண்ணு, சோம்பு போட்டாச்சு. பாத்தீங்களா? ரெண்டு பெரிய வெங்காயமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துருவோம். ஸ்பூன் எடுத்துட்டு வரல உனக்கு? நான் எடுத்துக்கிறேன். எங்க எடுப்பேன்? அதான் கட்டை ஸ்பூன் தானே வேணும் உனக்கு? அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேசாத. பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஓகேவா? இருக்கும் ஆயிடு. கறியெல்லாம் பார்த்தீங்களா, மஞ்சத்தூள்லாம் போட்டு அழகா கழுவி வச்சிருக்கேன். பார்த்து தெரிக்க போது நல்லா வதங்கட்டோங்க வெங்காயம். ஓகேவா? வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து சேர்த்துக்கோங்க. வதங்க உப்பு. நீல வாக்குல அரிஞ்சு வச்சுக்கோங்க வெங்காயம் எல்லாமே. ஓகே, வதங்கட்டும். வதங்கின வாட்டி காட்டலாமா? நாங்க வெளியில தான் பண்ணுவோம். இது கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்றதுனால நாங்க வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறோம். ஸோ வீடும் வேற சின்னது, அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிட்டு இருக்கா. நிறைய பேர் சமையல் வீடியோக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. சமையல் வீடியோ போடுங்க, நல்லா சமைக்கிறாலுமே சமையல் வீடியோ கேட்டுறாங்க. என்ன வீடியோ போட்டாலும், பிராங்க் வீடியோ போட்டாலுமே கீழே கமெண்ட் பண்றீங்க, சமையல் வீடியோ போடுங்க, ஏஞ்சல் சமைக்கிறது நல்லா இருக்கு அப்படின்றீங்க. அதுக்காகவே நாங்க வாரத்துல ஒன்னாச்சு சமையல் வீடியோ ஏதாவது ஒண்ணு எடுத்துருவோம். கண்டினியூஸா ஏதாவது சமையல் வீடியோ கண்டிப்பா வந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் பிரியாணியுமே கேட்டீங்க, ரொம்ப கீழே போயிடுச்சு. பிரியாணி வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருப்போம், ஆனா குக்கர்ல செஞ்சுதான் போட்டிருப்போம். டபரால செஞ்சு நாங்க போட்டிருக்க மாட்டோம். அதான் வித்தியாசமா இருக்கட்டும்ன்றதுக்காக இப்ப நாங்க டபரால பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அவங்கள நம்ம பார்ப்போம். வதக்கிட்டு இருக்காங்க, நல்லா மெரூன் கலர்ல வதங்கணும். ஆமா, ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இன்னும் நல்லா வதங்கணுங்க, இது பத்தாது. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. வீட்லயே அரைச்சி வச்சிருக்காங்க பாருங்க. நிறைய பேர் சொல்றீங்க கடையில வாங்குறத போடாதீங்கன்னு. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூனு. எங்களுது காலி, வீட்டுல அரைச்சது. மறுபடியும் கடையில இருந்து வாங்கிட்டு தான் வச்சிருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் அப்புறமா தண்ணி கலக்கிக்கலாம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்கி வைக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்ல போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கி விட்டுருங்க.
ஓகே, இது கூட நம்ம நெக்ஸ்ட் புதினா வாஷ் பண்ணி தானே வச்சிருக்கேன். ஆமா, சரி விடு விடு. புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஓகே, புதினா வந்து நல்லா தாங்க இருக்கும். நீங்க எவ்வளவு வேணா புதினா வந்து போட்டுக்கலாம், சூப்பரா தான் இருக்கும். நான் இன்னைக்கு வந்து புதினா எனக்கு வந்து கை சின்னது, அதனால என் கைக்கு ஒரு 1.5 இது புதினா எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். புதினா சேர்த்தாச்சு. அடுத்து 2 தக்காளி பழம் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்துப்போம். ஓகே, நல்லா இதெல்லாம் வதங்கி வரட்டும். இப்போ அடுப்பை லைட்டாக ஸ்லோவில் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே எல்லாம் சேர்த்துருவேன். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்தனா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. எல்லாம் வதங்கி வந்துடும். கொத்தமல்லி கொஞ்சமாக ஸ்மெல்லுக்காண்டி தான் கொத்தமல்லி, மற்றதுக்கு ஒன்றும் இல்லை. லைட்டாக இப்போயே நான் போட்டுருவேன் கொத்தமல்லி. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம புதினா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால். ஓகே, கொத்தமல்லி சேர்த்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நான் பாருங்க எப்படி அடுப்பு கிட்ட உட்காந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு எனக்கு. நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க சமைக்கிறதெல்லாம். அடுத்து பிரியாணி மசாலா காட்டலாம். பிரியாணி மசாலா காட்டுவோம், அப்படியே காட்டுவோம் இருங்க. பிரியாணி மசாலா ஒரு 1/2 பாக்கெட். ஏன்னா நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அவ்வளோதான் பிரியாணி மசாலா. அடுத்து காஷ்மீரி சில்லி, அப்படி இல்லைன்னா நார்மலாக சில்லி பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, இது 2 மட்டும் தான். அப்புறம் தயிர். தயிர் அப்படியே ஒன்று ஊற்றிடுங்க. ஏன்னா நான் வந்து லெமன்லாம் சேர்க்க மாட்டேன், எனக்கு தயிர் இருந்தால் பிடிக்கும். லெமன் வந்து ஆப்ஷனல். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் தண்ணிலாம் சேர்க்குறீங்களா, அப்போ லெமன் புளிஞ்சு விட்டா இது பண்ணிக்கோங்க. நான் லெமன் சேர்க்காம தயிர் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் இன்னைக்குன்னு இல்லை, நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன், அதனால தான். ஓகே, இது எல்லாமே நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடும். எப்படி இருக்கு பாருங்க, கிரேவி சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடும். ஓகே, வெங்காயம் மட்டும்தான் நல்லா வதங்கணும், மற்றபடிலாம் கிடையாது. வெங்காயம் நல்லா வதங்கினாலே சூப்பராக இருக்கும். வதக்கட்டும், நாம போய் அரிசிலாம் கழுவிட்டு வரலாம். அடுத்து இது வேற என்ன தெரியுமா, இதை சொல்லணும்னு நினச்சேன். கேசரி பவுட்ரு. நான் வந்து எனக்கு கலரு ஸ்லோ எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து வெள்ளையா மஞ்சள் இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பிரியாணி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சமாக தான், ரொம்பலாம் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக கேசரி பவுடர் பார்த்தா தெரியும். ஓகே, கலருக்காண்டி தான், ஆப்ஷனல் தான். மஞ்சத்தூள் சேர்க்கணும், நான் எடுத்துகிட்டு வரல, போய் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கிறேன். ஓகே, கலருக்காக தான் இது. சூப்பராகிடுச்சா, தெரியுதா? அவ்வளோதான், மஞ்சத்தூள் சேர்த்துடணும். அடுத்து எடுத்துட்டு வா. கறியிலே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் போய் மஞ்சத்தூள் மட்டும் எடுத்துட்டு வந்துச்சு. மஞ்சள் மஞ்சள் பூசும்
மஞ்சத்தூள் கம்மியா தான். அதில் இருக்கும் பாருமா ஸ்பூனு. ஸ்பூன் சின்னதா இருக்குல்ல. ஓகே போதுமா? ஆல்ரெடி நம்ம கறியில தான் சேர்த்துருக்கே. ஆமா கொஞ்சம் தான். கறியில ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் அவங்க 2-3 வாட்டி வாஷ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு தேவையானது மட்டும் தான் மஞ்சத்தூள் இதுக்கு போட்டுக்கணும். வாய் வேற வளருது. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் சேர்த்துற வேண்டியதான். அவள் தான் நல்லா வதங்கிருச்சு பாரு. ஓகே வதங்கிருச்சா? இப்போ சிக்கன் சேர்த்துக்கோ, எடுத்து போடு பார்ப்போம். அப்படியே எடுத்து போட்டாத. அதை காட்டு. என்னதான் கொட்ட சொல்லுவியா? அதான் நான் பார்த்தேன். நீ அந்த வேலை பார்ப்ப எப்பயுமே. சரிங்க, சிக்கனு மீன் எதுவுமே அவளுக்கு போட பிடிக்காது. அது ஏனே தெரியாது. இந்த ஒரு வேலையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருவா. மீன் கூட அப்படிதான் பண்ணுவா. அது என்னதான் ஆகுதோ தெரியல இவளுக்கு. இந்த வேலையை மட்டும் என்ன பண்ண சொல்றாங்க. இங்க பாருங்க, கறி கட்சி கடிக்கும் ஒண்ணு. அப்படியே செத்து போன கோழி எப்படி கடிக்கும்? என்னங்க லாஜிக்கா பேசுறா? வாவ், நல்லா இருக்கா? சிக்கன் ஈரல் வாங்கியிருப்பாங்க, அது எனக்காக. எல்லாம் வந்து ஏதாவது செஞ்சீங்கன்னா தெளிவா காட்டுங்க, கிளியரா காட்டுங்க, ஃபுல்லா காட்டுங்கன்றீங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு ஃபுல்லா எடுத்திருக்கேன். கிண்டி விடுவாமோ? ஸோ பாருங்க, இதில் நான் கிண்டுற எண்ணெய் உடைச்சிடாம புடி. ஓகே, கறி போட்டாச்சு. 1/2 கிலோ கறி. இது அப்படியே கறி வந்து உடையாம பொறுமையா பார்த்து அழகா கிண்டணும். ஓகே, அப்பா அவ்வளவுதான். கறியெல்லாம் கொஞ்ச நேரம் கறி வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து அரிசியை சேர்த்துப்போம். ஓகே, அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான். இது வேகட்டுமா? நான் போய் அரிசி கழுவிட்டு வந்துடுறேன். வேகட்டும். 5 நிமிஷம் தான். ஓகே ஓகே, நான் போய் அது வரைக்கும் அரிசி கழுவிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். கறி வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. தெரியுதா? சீச்சி, எடுத்து ஏதாச்சும் காட்டலான்னு பார்த்தா வழுக்குது இந்த கரண்டியில. இதோ தெரியுது. ஓகே, நல்லா தெரியுது. இப்போ நம்ம வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். அந்த கிளாஸ் கட்டுக்குட்டி இந்தா, இந்த கிளாஸ்ல 3 எடுத்திருக்கேன். அதே அளவுல 3 தண்ணி ஊத்திருக்கேன். தீஞ்சிரும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்தா ஒரு 1/4 தண்ணியை ஊத்திக்கலாம். ஓகேவா? தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணியை சேர்த்தாச்சு. சிக்கன் குழம்பு ரெடி. குழம்பா? சிக்கன் பிரியாணி. இப்போ இதை கொதிக்கும் போது நம்ம அரிசியை சேர்த்துடலாம். எனக்கு ஆனா குக்கர்ல பண்ணாதான் பிடிக்கும். ஏன்னாக்கா குக்கர்ல கொல கொலன்னு செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிரியாணி வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தாதான் பிடிக்கும். எனக்கு அதோட அப்படி எனக்கு பிரியாணி மட்டும் கொல கொலன்னு இருந்தா எனக்கு பிடிக்காது. சாம்பார் சாதம், தயிர் சாதம் அப்படிலாம் தான் பிடிக்கும். இப்போ இது கொதிச்ச வாட்டிக்கு நம்ம வந்து பிரியாணி அரிசி இதோ 3 கிளாஸ்ல எடுத்திருக்கேன். நல்லா ஊறி வாஷ் பண்ணி எடுத்துக்காச்சு. நல்லா அரிசியும் பார்த்தீங்கன்னா உடைஞ்சா உடையும். ஆனால் நம்ம உடைக்கக்கூடாது அரிசியை. நல்லா ஊறிடுச்சின்னு சொல்ல வரேன். ஓகே, எப்படி இருக்கு பாரு அரிசி. பல பல கொதிக்கட்டும். ரைட்டாக கொதிச்சோடனே சேர்த்துக்கலாம். ஓகே, நான் வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கொதிக்குது. இங்கே தெரியுதா? கொதிக்குது லைட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொதிச்சிருச்சு. அவ்வளோதான். அதோ ஓரங்களெல்லாம். இப்போ நம்ம வந்து அரிசி சேர்க்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா கறியும் வெந்துருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ அரிசியை பூ மாதிரி தூவி விட்டுக்கலாம். பார்த்து உடையாம கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஓகே,
அரிசியில் எவ்வளோ தண்ணி இதெல்லாம் சேர்த்தனா என்ன ஆவறது. தண்ணி நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகே, அனல் அடிக்குது. இதில் பிரியாணியா? சிரிக்காத. அவ்வளோதான், அரிசி சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்துட்டு நல்லா உடையாம கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோமோ, கீழே குட்டிக்க போகிறேன். என்னது துணியா? என்னதான் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுமே, கொஞ்சம் அரிசிலாம் வெந்து தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுமே நம்ம தம் போட்டுருவோம். அவ்வளோதாங்க. ஓகே, அதுதான். அரிசி சேர்த்து உப்பு காரம் இந்த டைம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குதா எப்படி. காரெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. காரமா இருக்கா? உப்பு 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 சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் வத்தினோடனே தம் போடும்போது நம்ம காட்டலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்மளோட தம் பிரியாணி ரெடி. சூப்பராக கொதிக்குதா? உப்பு போட்டிருக்கல, அதை கிளறணும். நல்லா உடையாம தான் கிளறுவாங்க. ஓகே, அவ்வளோதான். ஆஃப் பண்ணுறேன். தம் போடும்போது காட்டலாம். தட்டு போட்டிருக்கோம். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு தீஞ்சிருச்சா இல்லையா ஃபர்ஸ்ட் அப்படி பண்றவங்களுக்கு அப்படி தோணலாம். எனக்கு தோணும், அதனால நம்ம பார்த்துடலாம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு. நல்லா ஆவி பறக்குது. செம்ம சரியான ஸ்மெல்லு. எனக்கு இது வரைக்கும் தீஞ்ச வாசனம்லாம் அடிக்கலைங்க. ஓகே, தண்ணி வத்திருச்சான்னு தான் பார்க்குறேன். அரிசி மட்டும் வெந்துருச்சா? இல்லை, தண்ணி இருக்குது. அரிசி பாருங்க, இன்னும் வேகணும். ஓகே, அரிசி நல்லா வேகட்டும். மறுபடியும் நம்ம ஃப்ளாட் ஆக்கிட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்துடலாம். ஓகே ஓகே. வாவ், சூப்பரா இருந்துச்சு. பல பல பழம்னு இருக்கு. இது டிஃப்ரெண்டா இருக்கு. டபரால செஞ்சது. தண்ணி எல்லாம் கரெக்டா இதுவாயிடுச்சு. இன்னும் லைட்டா தான் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. ஸோ அவ்வளோதான், வேற லெவல் நம்ம பிரியாணி. வா, தம் போட்டுடலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் போடுறியா? ஆஹா, அவள்தான். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணி வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா கிண்டிட்டு இங்க பாருங்க. வா வா, சூப்பரா இருக்கு. பிரியாணி வெந்திருக்கோங்க. கிளறி விட்டுட்டு போதும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். தண்ணி இல்லைல்ல, தம்லே வேகும். அதுதான், தம்லேயே வெந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே. இப்போ நம்ம நல்லா வந்து இப்போ பாருங்க, கீழெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. ஓகே, சூப்பரா இருக்கு. பல பழமும் இருக்கா பிரியாணி? அவ்வளோதான். சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குமா? அப்படியே வந்து நம்ம மறுபடியும் இது பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ஃபஸ்ட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஃபைனலாக தம் போட்டுற வேண்டியதான். ஓகே,
குடு ஆஃப் பண்ணிட்டு தம் போட்டுலாம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 1/4 மணி நேரம் கூட ஆகலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணுறோமோ அப்போ தான் சூப்பராக வந்து நல்லா வேகும். நல்லா காற்று போகாத மாதிரி மூடி வச்சுருங்க. பண்ணிவிட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிடலாமா? பண்ணு ஆஃப் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எப்பயுமே சைடிஸ் என்னன்னா பச்சடி இருக்கணும். யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பச்சடி இருந்தால் பிடிக்கும், யாருக்கெல்லாம் தயிர் பச்சடி இருந்தால் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. தயிர் தான் மோஸ்ட்லி சொல்லுவீங்க, ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவேன். எனக்கு கத்திரிக்காய், அவளுக்கு கத்திரிக்காய் பச்சடி தான் பிடிக்கும். ஆனால் அதை எங்கேருந்து நம்ம செய்யறதுங்க, அது செய்ய டைம்லாம் இல்லை. ஸோ நான் வந்து வெங்காயத்தை அறிய சொல்லி வெங்காய பச்சடி போடுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க பாருங்க. குட்டியா நல்லா பொடிசாக அரிஞ்சுக்கோங்க. ஓகே, நல்லா குட்டி குட்டி குட்டியாக பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ வெங்காயம் நம்ம அரிஞ்சாச்சு. இதில் கூட வந்து கேரட் போடுறவங்க போடலாம், ஒரு குட்டி பச்சை மிளகாய் போடுறவங்க போடலாம். எங்கள் வீட்டில் ஒரு வாட்டி நான் அப்படி செஞ்சேன். பச்சை மிளகாய் எடுத்துட்டா காரம் அப்படின்றாங்க, ஆனால் ஒன்னியோன்னு போடலாம் குட்டியாக, நல்லா தாங்க இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருவா போ. வேணாம் விடு, வேணாம் விடு. நீ சோத்தையும் காரமாக செஞ்சுட்டு இதையும் காரமாக செஞ்சா சாப்பிட மாட்டான். விட்டுரு. பார்த்துக்கோங்க, இவங்களுக்குலாம் வந்து காரம் கொஞ்சம் அலர்ஜி. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து அதை போடலை, ஆனால் வந்து பாருங்க செஞ்சு இன்னைக்குனா ஒரு வாட்டி சூப்பராக இருக்குங்க. கேரட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீட்டாக தான் அரிஞ்சேன். எங்கள் வீட்டு கத்தி கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, அதனால தான் இதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். தயிர் பாருங்க, 1/2 லிட்டரு தயிர். அப்படி என்ன பிஜிஎம்மே வேணாம் போல, நீயே போட்டுடுற. ஸ்பூன் யார் எடுத்துகிட்டு வருவா? நான் தான். போ, நான் தான் வேலை செஞ்சேன். ஓகே, இப்போ நம்ம வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம இதுக்கேற்ற உப்பு போட்டாச்சு. 1/2 லிட்டரு தயிருங்க. அப்பா பல்ல மாறிச்சு. 1/2 லிட்டர் தயிர் அப்படியே அழகா ஊத்திட்டு வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே, நல்லா திக்கா இருக்கு தயிர். சூப்பரா தயிரை போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். வாவ், நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி கிளறிக்கோங்க. சூப்பரா இருக்கும் தயிர். இன்னும் லைட்டா சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கோ. இன்னும் லைட்டா கொஞ்சமா. ஓகே, அவ்வளவுதான், தயிர் போதும். இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு, தயிர் பச்சடியில் இந்த அளவுக்கு தயிர் இருந்து சாப்பிட்டா அப்படியே சும்மா சூப்பரா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் ஃபைனலாக காட்டுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தயிர் பச்சடி சாப்பிடலாமா? சாப்பிடு. நல்லா இருக்கா? உப்புலாம் பர்ஃபெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி. ஓகே, தயிர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கு அப்பா ஆவி பறக்குது. இப்படியா ஓப்பன் பண்ணுறதுங்க? ஸ்மெல்லு. கால் எடு, அங்கே ஃபோக்கஸ் பண்ணு. தட்டிக்கிட்டு விட்டுற போகிறேன். வாவ், சூப்பராக செஞ்ச பிரியாணிங்க. சூப்பராக வெந்துருச்சு. ஆனால் ஓகே, எப்படி இருக்குன்றத கிளறிக்கலாம் ஃபர்ஸ்ட். பிரியாணி வா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக பிரியாணி. அதுக்காக சாப்பிடணும்னா வாங்க கமெண்ட் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க. தம் போட்டாச்சு, 1/4 மணி நேரம் ஆயிருக்கும் நம்ம போட்ட தம்மு. வா, நல்லா ஆம்பூர் பிரியாணி மாதிரி இருக்கு. நம்மளே சொல்லிக்கூடாது, பார்க்குற மக்கள் சொன்னா ஓகே தான். ஓகே, பிரியாணி பார்த்தீங்களா? இது கூட நம்ம வந்து சேர்க்க மறந்துட்டேன், சாரி. நெய், ஜிஆர்பி நெய் அப்படியே நெய் அப்படியே ஊத்திட்டு, ஓகே, நெய் ஊத்திட்டு அப்படியே நம்ம லைட்டா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாமா? ஓகே.
ஓகே பிரியாணி மூடிடலாம். நம்ம போடுறத எடுத்துக்கோ பிரியாணி. வாவ் பிரியாணி, தயிர் பச்சடி, நம்ம செஞ்ச ஆவி பறக்க பிரியாணி, டபரா பிரியாணி. ஸோ மறக்காம சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. சூடு பறக்குது. ஓகே ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி செஞ்சிட்டோம். இருக்குதா? இருக்கு சூப்பரா செஞ்சாச்சு. டேஸ்ட் பார்த்தாச்சு. சோ இதை நாங்க வந்து எங்க ஃபேமிலியோட சாப்பிட போறோம். அதனால தான் நாங்க இங்க சாப்பிடல. சோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி என்னால முடிஞ்சதுன்னா அங்க சாப்பிடும் போது வீடியோ எடுத்துடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ், பிராங்க், எங்கன்னா ட்ரிப்பு, இந்த மாதிரி போற வீடியோஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். சோ பை.